ஆசிரிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மேக்ஸ் சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் கணிதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின் இல்லாமல் நம்முடைய கொஷின் பேப்பர், அதாவது டிஎன்டிஇடி பேப்பர் 1 பேப்பர் 2 வராது. ஸோ அந்த மாதிரி செலக்டடான கொஷினை பேஸ் பண்ணி ஸோ அந்த கொஷினுக்கு எப்படி நீங்கள் ஆன்சர் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான ஷார்ட்கட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுடைய சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதற்கான லிங்க் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரத்துடைய இறுதியிலும் நம்ம என்ன டாபிக் நடத்துகிறோமோ அதனை பேஸ் பண்ணி ஆன்லைன் ஃப்ரீ டெஸ்ட்டு கொஷின்ஸ் லிங்க் சென்ட் பண்ணுவோம். ஸோ அது வாட்ஸ்அப் குரூப்பில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ மேக்ஸில் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண். ஓகேங்களா? எண்கள். ஸோ இந்த எண்களை பேஸ் பண்ணி 2 அல்லது 3 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா சார்பகா எண்கள், நட்பு எண், செவ்விய எண்கள், அடுத்து காரணி. ஸோ இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்றது பேசிக்கை தெளிவாக பாருங்கள். எண்கள் பொறுத்த வரைக்கும் இயல் எண்கள், இயல் எண், முழு எண், முழுக்கள். ஸோ இந்த பேஸ் தெரிஞ்சிருக்கணும். இயல் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3, எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கும். முழு எண்கள் அப்படின்னா 0லேருந்து ஆரம்பிக்கும். 0, 1, 2, 3ன்னு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? முழுக்கள் அப்படின்னா -∞ ஸ்டார்ட் பண்ணி +∞ வரைக்கும் போகும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதா? இயல் எண்கள் அப்படின்னா 1ல் ஸ்டார்ட் ஆகும். இயல் எண்ணில் மிகச்சிறிய எண் எது? 1. முழு எண்ணில் மிகச்சிறிய எண் எது? 0. ஓகேங்களா? ஸோ இந்த வினாக்கள் கேட்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள். ஸோ விகிதமுறு எண்கள், அடுத்தது விகிதமுறா எண்கள். விகிதமுறு எண்கள் அப்படின்னா P/Q இந்த வடிவத்தில் தான் இருக்கும். ஓகேங்களா? Q நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல Q என்னவாக இருக்கும்? ஏதாவது ஒரு எண்ணாக தான் இருக்கும். ஆனால் என்னவாக இருக்காது, கண்டிப்பாக 0வாக இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இயல் எண் வரும், முழு எண் வரும், முழுக்கள் வரும். ஓகேங்களா? எல்லா எண்களுமே விகிதமுறு எண்களில் இடம்பெறும். அதே மாதிரி விகிதமுறா எண்கள். இப்போ விகிதமுறு எண்கள் அப்படின்னா ரேஷ்னல் நம்பர், விகிதமுறா எண்கள் அப்படின்னா இர்ரேஷ்னல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன சொல்கிறாங்கன்னா முடிவுறா மற்றும் சுழல் தன்மையற்ற தசம விரிவினை கொண்ட எண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதை P/Q வடிவத்தில் எழுத முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. விகிதமுறு எண் அப்படின்னா P/Q வடிவத்தில் எழுதலாம். Q என்னவா இருக்காது? 0வாக இருக்காது. ஆனால் விகிதமுறா எண்கள் அப்படின்றது தசம வடிவில் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வடிவத்தில் கண்டிப்பாக எழுத முடியாது. ஸோ கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் விகிதமுறா எண்கள் அப்படின்னா √2, √3. ஸோ இந்த மாதிரி ரூட்டில் வரக்கூடிய வேல்யூ, அடுத்து உடைய வேல்யூ, உடைய வேல்யூ. ஸோ இது எல்லாத்தையுமே என்னன்னு சொல்கிறோம்? நம்ம விகிதமுறா எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள். ஒற்றைப்படை எண்கள், இரட்டைப்படை எண்கள். ஸோ இப்போ ஒற்றைப்படை எண்கள் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1, 3, 5, 7, 9 இந்த எண்களில் முடியக்கூடிய எண்கள் தான் ஒற்றைப்படை எண்கள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஒற்றைப்படை எண்கள் அப்படின்னா 1, 3, 5, 7, 9 முடியக்கூடிய எண்கள் ஒற்றைப்படை எண்கள். அதுவே வந்து இரட்டைப்படை எண்கள் அப்படின்னா 0, 2, 4, 6, 8. ஓகேங்களா? இந்த எண்களில் முடியக்கூடிய எண்கள் தான் இரட்டைப்படை எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பகு எண், பகா எண். நமக்கு பகா எண்ணிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். பகு எண், பகா எண். பகு எண் அப்படின்னா என்னது, பகா எண் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகு எண்ணா 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது தான் பகு எண். 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது தான் பகு எண். இதுவே பகா எண் அப்படின்னா என்னதுங்க, 1 மட்டும் அதே வகுத்திகளை கொண்டது தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. பகு எண் அப்படின்னா 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது. பகா எண் அப்படின்னா 1. இப்போ நம்ம எந்த எண்ணால் வகுக்கிறோமோ அதே எண்ணால் தான் வகுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ 1 மற்றும் அதே எண். ஸோ நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், 1ஆலேயும் தன்னாலேயும் வகுக்கக்கூடிய எண் என்ன எண், பகா எண். ஓகேங்களா? 1க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது, 2க்கு மேற்பட்ட வகுத்திகளை கொண்டது பகு எண். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வகுத்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும், காரணின்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வகுத்தி ஒரு எண்ணை மீதியின்றி வகுக்கக்கூடிய எண் வந்து என்னதுங்க, வகுத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம் பாருங்கள். இப்போ 6னுடைய வகுத்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆல் கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், வகுக்க முடியும். 6, 6, 6ஆலையும் வகுக்க முடியும். ஸோ அடுத்தது 2 வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் 6 இங்கே இருக்குது, 3 6, 0 வந்துருச்சா? ஸோ அப்போ 0 வரக்கூடிய எண் மீதியின்றி வகுக்குது அப்படின்னா அதுதான் வகுத்தி. அப்போ 2 கண்டிப்பாக வரும். அடுத்தது 3 போட்டு பாருங்கள். 3 எந்த எண்ணால் பெருக்குனா வருது, 3 2ஐயும் பெருக்குனா 6 வருது. அப்போ இதுக்கும் 0 வருது மீதி. இப்போ மீதி 0 வந்ததுன்னா அது வகுத்தி. அடுத்தது 4 போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வருமா? 6 ஒரு நாள் 4, மீதி 2 வருது. ஸோ இப்போ மீதி என்ன வரணும், நமக்கு 0 வரணும். அப்போ 4 வகுத்தி கிடையாது. 5 வருமா? 5 வகுத்தா 5 5, மீதி 1. ஸோ அப்போ இது வகுத்தி கிடையாது, இது வகுத்தி கிடையாது. ஆனால் 6 போட்டால் 6 6, மீதி என்ன வந்துடும், 0 வந்துடும். ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக. ஸோ அப்போ 1 2 3 6. ஸோ இது எல்லாமே என்னதுங்க, வகுத்தி. இப்போ வகுத்தி தெரியுதுங்களா? அடுத்தது காரணி. காரணின்றது இப்போ இதுவே 6இன் காரணி அப்படின்னு வச்சுக்கோங்க. 6உடைய காரணி அப்படின்னா, ஸோ இந்த 1 வராது, 6 வராது. ஏன்னா 1ஐயும் அந்த எண்ணையும் தவிர மீதி இருக்கக்கூடிய எண்கள் தான் காரணி அப்படின்னு சொல்லுவோம். 2 3. ஸோ இப்போ காரணிப்படுத்துங்க, ஃபேக்டரைஸ் பண்ணுங்க பார்ப்போம். 6, 6ல் எத்தனை 2 இருக்கும், 3 2 இருக்கும். திரும்ப 3ல் எத்தனை இருக்கும், 1 3 3 1 3. ஸோ அப்போ இதுதான் காரணி. புரியுதுங்களா? ஸோ இப்போ வகுத்தி தெரியும், காரணி தெரியும். அடுத்து மடங்குன்ற வார்த்தை அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. 5இன் மடங்கு அப்படின்னா 5வது வாய்ப்பாடு. 1 5 5, 2 5 10, 3 5 15, 4 5 20. ஸோ இது மடங்கு. இப்போ 6உடைய மடங்கு என்ன வரும், 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24. புரியுதுங்களா? ஸோ அப்போ மடங்கு அப்படின்னா 5வது வாய்ப்பாடை ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 5 அதிகமாகிட்டே போகும். வகுத்தினா
வகுக்கக்கூடிய எண்ணை விட சிறியதாக இருக்கும். மடங்குனா வகுக்கக்கூடிய எண்ணை விட அதிகமாக இருக்கும். அதிகமாக இருந்தால் மடங்கு, சிறியதாக இருந்தால் வகுத்தி. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பகு எண் பார்த்துட்டோம், பகா எண் பார்த்துட்டோம். சரி, பகா எண் பொறுத்த வரைக்கும் 1 முதல் 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்த பகா எண்கள் எத்தனைன்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கக்கூடாது, ஒவ்வொன்றா போட்டு பார்த்துட்ருக்கக்கூடாது. ஸோ நம்ம அது மைண்டில் வச்சுருக்கணும். ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பகா எண்கள் இருக்குது? 25 பகா எண்கள் இருக்குது. நோட் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்களில் மொத்தம் இருக்கக்கூடிய எண்களில் எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னா 25 பகா எண்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, பகா எண்களில் இரட்டைப்படை எண் எது, எத்தனை இரட்டைப்படை எண் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரட்டைப்படை பகா எண், இரட்டைப்படை பகா எண் எத்தனை இருக்குது அப்படின்னா 1. அது எந்த எண் பார்த்தீங்கன்னா 2 தான். பகா எண்களை பொறுத்த வரைக்கும் 2ன்ற ஒரு எண் மட்டும்தான் இரட்டைப்படையில் இருக்கும். மீதி எல்லாமே ஒற்றைப்படையில் தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 5ன்னு முடியக்கூடிய எண் பார்த்திங்க அப்படின்னா 5 மட்டும்தான். அப்போ அதுவும் ஒரே ஒரு எண்ணு தான். அப்போ இரட்டைப்படை எண்ணில் 2ன்ற ஒரே ஒரு எண்ணு மட்டும் இருக்குது. 5ன்னு முடியக்கூடிய பகா எண் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான், அது 5 மட்டும்தான். அப்போ 1லேருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குது? 25 பகா எண் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்கிறேன், அப்படியே எழுதிக்கோங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47, 53, 59, 61, 67, 71, 73, 79, 83, 89, 97. மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது? 25 எண்கள் இருக்குது. ஸோ இந்த 25 எண்களும் என்ன எண்கள்? பகா எண்கள். 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கக்கூடிய பகா எண்கள். சரிங்களா? இதில் இரட்டைப்படை எண் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு எண் இருக்குது. 5ன்னு முடியக்கூடிய எண் எத்தனை இருக்குது? ஒரே ஒரு எண் இருக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ பகு எண் பகா எண் பார்த்துட்டோம். அடுத்தது எண்கள்லேயே டிஃப்ரெண்ட்டான பெயர் கொண்ட எண்கள்லாம் இருக்குது. ஸோ அது ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸு கண்டிப்பாக வரும். இப்போ செவ்விய எண் என்ன எண்? 6ஆம் வகுப்பு புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க. செவ்விய எண் இல்லைன்னா நிறைவு எண் அப்படின்னு சொல்லுவோம். செவ்விய எண் இல்லைன்னா நிறைவு எண். இப்போ 6 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. செவ்விய எண் அல்லது நிறைவு எண் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி கண்டுபிடிக்கணும், கீழ்கண்டவற்றுள் செவ்விய எண் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுக்கும்போது இப்போ 6 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதனுடைய காரணிகள் எழுதணும். 1, 2, 3, 6. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ இந்த செவ்விய எண்ணை பொறுத்த வரைக்கும் இதில் செவ்விய எண்ணுக்கான எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 6 விட்டுருங்க. விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 3 எண்ணையும் கூட்டுங்க. 1 + 2 + 3 கூட்டினா என்ன வருது? 3, 2, 5, 5, 1, 6. அதே எண் வந்துருச்சா? ஸோ அப்போ கொடுத்துருக்கக்கூடிய எண்ணை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய காரணிகளை நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா அதே எண் வந்ததுன்னா அதுதான் செவ்விய எண் இல்லைன்னா நிறைவு எண் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்கள் 28. இப்போ 28க்கான காரணிகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். 1, 2, 4, 7, 14. ஸோ இதுதான் காரணிகள். இதில் பாதி என்ன வரும்? 14. இதுக்கப்புறமேல் வரவே வராது.
ஓகேங்களா, அதுக்கு மேலே ட்ரை பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பாருங்கள் 28 இருக்கா, அந்த 28 விட்டுருங்க, மீதி இருக்கிறத மட்டும் போடுங்க பார்ப்போம். 1 2 கூட்டினா 3, 3 4 7, 7 7 14, 14 14 28. ஸோ அப்போ இது செவ்விய எண். புரியுதுங்களா? ஸோ எதுக்கு சொன்னேன்னா இந்த நம்பரை விட்டுட்டு நம்ம போட சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் 28 எழுத வேண்டியதில்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு நம்பர் கொடுக்குறேன், 496. இது வந்து செவ்விய எண்ணா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து ஒரு ஜோடி அதாவது இரட்டை பகா எண். என்னதுங்க? இரட்டை பகா எண். ஸோ இந்த இரட்டை பகா எண் அப்படின்னா 2 நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஜோடி நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 3, 5 இது ரெண்டுமே பகா எண். ஆனால் இது இரட்டை பகா எண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ல் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ வருது? 2. அப்போ இதற்கான வித்தியாசம் 2. இந்த மாதிரி வித்தியாசம் 2 வருதுன்னா அதுதான் இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். வித்தியாசம் எத்தனை இருக்கணும்? 2 எண் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது இரட்டை பகா எண். இப்போ 11, 13 பகா எண் தான். இதற்கான வித்தியாசம் எத்தனை? 2. ஸோ அப்போ இதுவும் இரட்டை பகா எண். ஓகேங்களா? அடுத்தது 71, 73 இரட்டை பகா எண்ணா அப்படின்னு கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இதுவே வந்து 2 கொடுத்துட்டோம். இதே மாதிரி பகா எண்ணிலே 3 தொகுதி அப்படின்னு கொடுப்பாங்க. 3 தொகுதி, பகா எண்களின் 3 தொகுதி. ஸோ 3 தொகுதினா 3 நம்பர் இருக்கும். ஸோ இந்த 3 நம்பர்களுக்குள்ள வித்தியாசம் வந்து எப்படி இருக்கும்? 2 இருக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் 3, 5, 7 இதுக்குள்ள வித்தியாசம் 2, இதுக்குள்ள வித்தியாசம் 2. சரிங்களா? ஸோ அப்போ இது வந்து பகா எண்களுக்கான 3 தொகுதி. அடுத்தது ஆம்ஸ்ட்ராங் எண் அப்படின்னு சொல்லுவோம். என்ன எண்? ஆம்ஸ்ட்ராங் எண். இந்த மாதிரி பேர் உள்ள எண்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆம்ஸ்ட்ராங் எண். இப்போ ஆம்ஸ்ட்ராங் எண் வந்து பார்த்திங்க அப்படின்னா 153 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 153. இப்போ இந்த 153 1 + 5 + 3 அப்படின்னு நான் இதை பிரித்து எழுதிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதனுடைய கன எண்ணை கண்டுபிடிக்கணும். இதனுடைய கன எண், கணம் அப்படின்னா என்னது? 3, 1³ + 5³ + 3³ அப்படின்னு சொல்லுவோம். கன எண்களினுடைய கூடுதலை தான் நம்ம ஆம்ஸ்ட்ராங் எண் அப்படின்னு சொல்லுவோம். 1 கியூப் பண்ணால் 1 தான் வரும். 5 இங்கே பாருங்கள், 5 3 தடவை பெருக்கணும், 3 3 தடவை பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ இங்கே 1 இருக்குது. 5 25, 25 5 125, 3 3 9, 9 3 27. ஸோ 25 25 பெருக்குன்னா 50, 52 152 கூட்டினா என்ன வருது? 153. ஸோ இப்போ நம்பரை தனித்தனியாக பிரித்து க்யூப் பண்ணால், அதாவது கணம் எடுத்தால் வரக்கூடிய எண் இதே எண்ணா இருக்குது அப்படின்னா அதுதான் ஆம்ஸ்ட்ராங் எண். ஓகேங்களா? இப்போ ஆம்ஸ்ட்ராங் எண் தெரியுதா? அடுத்தது மாலை மாற்று எண். மாலை மாற்று எண் ரொம்ப ஈஸியாக, இதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. மாலை மாற்று எண் கொடுத்தா நம்ம எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் 121. இதில் என்ன வித்தியாசம் இருக்குது கண்டுபிடிங்க பார்ப்போம். இந்த நம்பரை நல்லா பாருங்கள். நீங்கள் தலைகீழாக எழுதினாலுமே அதே நம்பர் தான் வரும். இப்போ இந்த நம்பரை தூக்கி இங்கே போட்டாலுமே, இந்த நம்பரை இங்கே போட்டாலுமே எப்படி இருக்கும்? நீங்கள் மாற்றி மாற்றி எழுதினாலுமே அந்த நம்பர் மாறாது. ஸோ இந்த மாறாத எண்களை தான் மாலை மாற்று எண் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? பாலிண்ட்ரோம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மாலை மாற்று எண். அடுத்தது பிபனோக்கி எண்கள். இந்த பிபனோக்கி எண்கள்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. பிபனோக்கி எண்கள். ஸோ இப்போ எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே 1 இருக்கா? இந்த 1ஓட இங்கே 1 இருக்குன்னா இது ரெண்டையும் கூட்டினா என்ன வருது? 2. இது ரெண்டையும் கூட்டினா
2 வருதா, 1 + 1 2. அடுத்தது இந்த அடுத்த 2 எண்ணை கூட்டி அடுத்த எண்ணை போடணும். 1 + 2 3, இந்த 2 + 3 5, 3 + 5 8, 5 + 8 13, 8 + 13 20 21. ஸோ இப்போ என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பருடைய வரிசையை கொடுத்துட்டு, ஸோ இங்கே பாருங்கள் 1, 1, 2, இந்த இடத்துல விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 1 + 1 2 வந்துருச்சா. இப்போ இந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3 வருதா. அப்போ இந்த 2ஐயும் 3ஐயும் கூட்டினா என்ன வருது, 5. ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும் ஃபிபனோக்கி எண்கள். என்ன எண்கள், ஃபிபனோக்கி எண்கள். அடுத்து வலிமை எண்கள், ஸ்ட்ராங் நம்பர்ஸ். இந்த வலிமை எண்கள் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் எண் கண்டுபிடிச்சோம். எப்படி கண்டுபிடிச்சிங்க, கொடுத்துருக்கக்கூடிய எண்களை என்ன பண்ணோம், கணம் எடுத்தோம். ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள் 34 35 3435 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ அந்த நம்பருடைய கணங்களை நம்ம எடுக்க போகிறோம். சாரி, இப்போ இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு பிரித்து எழுதுங்க. 3 + 4 + 3 + 5 அப்படின்னு நான் எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, அதை அடுக்கில் எழுத போகிறோம். 3 பவர் 3, இங்கே 4 இருக்குது, 4னுடைய பவர் 4, 3னா 3 பவர் 3, 5னா 5னுடைய பவர் 5. ஸோ உங்களுக்கு புரியுதா. இப்போ வலிமை எண்கள் அப்படின்னா என்ன எண் இருக்கோ அந்த நம்பராலேயே நம்ம என்ன பண்ணணும், பவரில் இது பண்ண போகிறோம், அடுக்கை போட போகிறோம். ஸோ அப்போ 3னா 3 முறை பெருக்கணும். 3 3 9, 9 3 27. அடுத்தது 4 16, அடுத்தது என்னது, 4 16, 16 64, 64 4 256. அடுத்தது 27, அடுத்து 5 25. ஸோ இதை நம்ம 5 டைம் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3125. ஸோ இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரணும், இந்த 3435 வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா அதுதான் வலிமை எண்கள். ஸோ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிகிற மாதிரி பொறுமையாக தான் நடத்திட்டுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். அடுத்து முக்கோண எண்கள். முக்கோண எண்கள்னால் ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கோண எண்கள் அப்படின்னா n × n + 1/2. ஸோ இப்போ 1இன் முக்கோண எண் இல்லை 3இன் முக்கோண எண் காண்க எதுன்னு கேட்பாங்க. 3இன் முக்கோண எண் எது அப்படின்னா எண்ணுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 × 3 + 1/2. ஸோ அப்போ பெருக்குங்க. 3ஐயும் 1ஐயும் பெருக்கு கூட்டினா என்ன வரும், 4 3 சாரி 2 ஃபார்முலாவில் இருக்கிறது எழுதிட்டேன். 1 2 2 4, அப்போ 2 6. இதுதான் முக்கோண எண். 3னுடைய முக்கோண எண் எத்தனை, 6. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா 5இன் முக்கோண எண் எது அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். எண்ணுக்கு பதில் 5ஐ சப்ஸ்டியூட் பண்ணி போட்டு கமெண்ட் பாக்ஸில் அதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். அடுத்து லாஸ்ட்டு நட்பிலக்க எண்கள் இல்லை இணக்கமான எண்கள்னு சொல்லும். நட்பிலக்க எண்கள், நட்பிலக்க எண்கள் இல்லைன்னா இணக்கமான எண்கள். சரிங்களா. கடைசி ஒன்று. இப்போ 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா 220, 284. இந்த 2 எண்களும் நட்பிலக்க எண்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நட்பிலக்க எண்களா இல்லையா அப்படின்றத எப்படி பண்ணணும் அப்படின்னா 220க்கான காரணிகளை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ 220க்கான காரணி என்னென்ன வரும், 1 2 4 5 10 11 20 22 44
55 110. ஸோ இதுதான் இதனுடைய காரணிகளாக வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள். இதனுடைய காரணிகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம கூட்டினா என்ன வரும்? 284 வருது அப்படின்னா அதுதான் இதனுடைய நட்பிலக்க எண். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 284 கூட்டுங்க. 284க்கான காரணிகளை நீங்கள் போடணும். இப்போ போட்டிங்கன்னா 1 வரும், 2 4 71 142 வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டினா 220 வருது. ஸோ அப்போ இந்த நம்பருக்கான காரணி எடுத்தால் 220 வருது கூடுதல். அதே 220க்கான காரணிகளுடைய கூடுதல் என்ன வருது? 284. ஸோ இதுக்கு இதுவும் மாறி மாறி வருது அப்படின்னா அதுதான் நட்பிலக்க எண்கள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக புரியல, உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எதாவது வீடியோஸ் தேவை, வேறு எதாவது டாபிக் சம்மந்தமான வீடியோஸ் ஷார்ட்கட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவை மேக் பண்ணி போகிறேன். இப்போ இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருது. இதே மாதிரி செலக்டடான டாபிக் கொஸ்டின்ஸை பேஸ் பண்ணி நம்ம வீடியோஸ் வந்து பார்ட் 1 பார்ட் 2 சென்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம வீடியோவை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க்கு சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.